கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் எண்ணாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த சம்பவத்தை குறித்து நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். நன்றாக இதை நாம் வாசித்திருக்கிறோம். ஒரு பக்கம் இஸ்ரவேலர்களின் வனாந்தர அலைச்சல்கள், அதற்கு இடையே அவர்களின் கீழ்ப்படியாத முரட்டாட்ட குணத்தினால் அவர்களுடைய பாவத்தை ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் மூலமாக கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் அந்த மெயின் லேண்டில் என்டர் ஆகலை. ஆனால் கானான் அந்த தேசத்தின் எல்லைக்கு அருகில் வந்து சேர்ந்தபோது இந்த சம்பவம் நடக்கிறது. கானானியனாகிய ஆராத் ராஜா இவர்களை குறித்து கேள்விப்பட்டு அவர்களிடம் யுத்தம் செய்து ஒரு சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அப்புறம் இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம், இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் என்று அவங்க ஜெபித்த போது, கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அவர்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களின் கையில் கானானியரை ஒப்பு கொடுக்கிறார். சொன்னது போல அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அந்த இடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். மறுபடியும் ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணின போது வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நமக்கு தான் ஆரம்பத்திலேருந்தே தெரியும்ல, அவங்க மனமடிந்து சோர்வடைந்ததால் மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் வனாந்திரத்திற்கு தங்களை அழைத்து வந்ததற்காக மோசேக்கு எதிராக தான் முதல்ல அவங்க முறுமுறுக்கிறாங்க. மோசே ஒரு எதிரியை போல பார்த்து கொண்டு என்னென்ன வார்த்தைகள், கஷ்டமான வார்த்தைகள், துக்க வார்த்தைகளை அவருக்கு எதிராக பேசுகிறதை நாம் பல சம்பவங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் மறுபடியும் ஏதேனை கர்த்தர் சுற்றி வர செய்கிறார் அப்படின்னு, ஏன்னா போன இடத்துக்கே திருப்பியும் போகிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவர்களின் சொந்த பாவம் தான். அதாவது இங்கே மறந்து மோசேயை குறை கூறுகிறார்கள். அவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். ஆனாலும் மோசேயை குறை கூறும்போது அது கர்த்தரை குறை கூறுவது போல தான். எண்ணாகமம் 21:5, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்கிறார்கள். எவ்வளோ நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருது பாருங்க. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? மோசேக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு கர்த்தருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. இவ்வளோ தூரம் அவர் உண்மையாக இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய வாக்கு தத்தத்திலிருந்து அவர் விலகவும் இல்லை, உடன்படிக்கையை அவர் கைவிடவும் இல்லை. அந்த ஜனங்கள் வழுவி போனாலும் கூட அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாயிருந்தவர்களை வழி நடத்திய பிறகும் இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி இருக்கும்ல. அடுத்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கோபம் ஒழுகிறது. கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? அவர்கள்தான் பாவத்தில் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுகிறது. அடுத்த வசனத்திலே மோசேயிடம் போய் முறையிடுகிறார்கள். நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். இதான் ஒவ்வொரு டைமும் நடக்குது. மோசேயை எதிர்க்கிறது, அப்புறம் போய் திருப்பி மன்னிப்பு கேட்கறது, திருப்பி கர்த்தர்கிட்ட எங்களுக்காக முறையிடுங்கன்னு சொல்கிறது. ஒவ்வொரு டைமும் இதுதான் நடக்குது. அப்புறம் சர்ப்பங்கள் அவர்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் ஜனங்கள் குணமடைய ஒரு வெண்கல பாம்பை உருவாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்கிறார். அதே போல சர்ப்பம் கடித்தவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். நோக்கி அதை நம்ம எப்போவுமே அதை
வாசிக்கும் போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். ஸோ வெண்கல சிலையை பார்ப்பதன் மூலம் அவர்களை குணப்படுத்தும் என்பது இட் இஸ் டோட்டலி இல்லாஜிக்கல். ஓகே, அதை நம்ம மனசில் நினச்சிடக்கூடாது. உடனே அதை இப்போ ஒரு 1 ராஜாக்கள்லாம் பார்க்கும்போது இந்த சம்பவத்தினால பார்த்திங்கன்னா அந்த உருவங்களெல்லாம் அப்படியே தெய்வமாக வழிபட்டுடுறாங்க. அதில் ஒரு சில சாப்டர்ஸில் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறக்கூடாது. அப்படி கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் மோசேயிடம் சொன்னதில் விசுவாசம் வைப்பது தான் இங்கே ப்ரையாரிட்டி. ஆனால் அந்த ப்ரையாரிட்டிக்கே அவங்க இடம் கொடுக்கல. ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடக்கலையே உடனே ஃபஸ்ட்டு முறுக்கிறது, மோசையை கடிந்து பேசுறது, அது கர்த்தரையே நேராக முறையிட்டது போல் அவரை தவறாக பேசின ஒரு காரியம் அல்ல. இந்த சம்பவத்தை பற்றி இயேசுவும் கூட யோவான் 3:14 கூறுகிறார். வெண்கல பாம்பு இயேசுவை முன்னறிவிப்பதாகவும் பாவம் மற்றும் நியாய தீர்ப்பின் அடையாளமான பாம்பு ஒரு சாபத்தின் அடையாளமாகவும் கலாத்தியர் 3:13 கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனங்கள்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அப்புறம் நீங்கள் தியானித்து பாருங்கள், அவர் எப்படியாய் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையை பார்க்க வேண்டி இருந்தது. அதாவது விசுவாசத்தில் தம்மை பார்க்கிற அனைவரிடமிருந்தும் பாவத்தை அவர் நீக்குகிறார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நம்ம அந்த மெடிசன் அந்த கவர்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் கூட அந்த சிம்பிள் தான் இருக்கும். அது அந்த நேபோத் மவுண்டனில் அந்த மோசேயுடைய லாஸ்ட் ஸ்டேஷனில் நம்ம ஹோலி லேண்ட்லாம் போனோன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், ஜோர்டானில் அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த சம்பவம் அப்படியே இயேசு சிலுவையில் நமக்காக சாபமானார். அவரை நோக்கி பார்ப்பவர்களுடைய முகங்கள் ஒரு காலம் வெட்கப்படாது பிரகாசம் அடையும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சிம்பாலிக்கா இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப் போகிறார். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலம் நாமும் சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நோக்கி பார்க்கும்போது விடுதலை தான் என்ற அந்த ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நாம் ஜெபிப்போம். உம்மை நோக்கி கூப்பிடு என்றீரே. இன்னல் துன்ப வேளைகளிலெல்லாம் எங்களை கருத்தாய் விசாரித்து கனிவோடு நடத்தும் வல்ல தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உம்முடைய பாதத்தண்டையிலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஊற்றி விடுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களின் மூலமாக உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் நீங்கள் எங்களுக்கு ஆழமான சத்தியமாக நீங்கள் எங்களுக்கு போதித்து வருகிறீரே. சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே பயப்படாதே என்று 235 தடவைக்கு மேலாக எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களப்பா. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தப்பா நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய டெலிவரன்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றப்பா இந்த நாளைக்குள்ள இந்த சத்தியத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஒரு நாளும் அப்பா உலகத்தை பார்த்து விடாதபடி பேதுரு எப்படி அண்டு தண்ணீரில் நடந்த பொழுது உம்மேல கண்களை பதித்த பொழுது ஒழுங்காக நடக்க முடிந்ததப்பா. ஆனால் உலகத்தின் சூழ்நிலைகளும் அந்த தண்ணீரின்
அந்த சூறாவளிகளுடைய சத்தத்தையும் கேட்டபொழுது அவன் கீழே அமிழ்ந்து போகத்தக்கதாக அப்பா ஒரு சூழ்நிலை உருவானதை அப்படியே ஆகிவிடாதபடிக்கு உம்மேல எங்கள் கண்களை பதித்து எங்கள் ஓட்டத்தை ஓடுவதற்கு, பொறுமையோடு ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு பலனை தர வேண்டுமாய் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் வசனங்களில் உள்ள ஒவ்வொரு அப்பா தெளிவான சத்தியங்கள் எங்களுடைய இருதயங்கள் அது பேசட்டும். எங்களுக்கு பர்சனலி அப்பா அவர்கள் என்று மற்றவர்களையே குறை கூறி கொண்டிருக்காதபடிக்கு நாங்கள் எங்களில் என்ன தவறு, எது உமக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது, எது உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது, எதில் நான் அவ்விசுவாசமாக இருக்கிறேன், எதில் இன்னும் என்னுடைய விசுவாசத்தில் நான் பலப்படலை என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுங்க. வசனங்களை கை கொள்ள கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.